எங்கள் அம்மா ஊரை சுற்றி பார்க்குறேன்னு ஊர்வம்பு பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா ஊர்வம்பு பேசி முடிக்கிறதுக்குள்ளே பொங்கலே முடிஞ்சிடும். நான் தனியாகவே போய் கிராமத்தை சுற்றி பார்க்குறேன். ஊரை தனியாக சுற்றி பார்க்குறதும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த கிராமம் ரொம்ப அமைதியாக இருக்குது. என்ன இப்படி போர் அடிக்குது? கொஞ்ச நேரத்திலேயே போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சே. இப்போ நான் என்ன பண்ணுறது? அட, ஆ இங்கே ஒரு குளம் இருக்கே, இதுக்குள்ளே ஏதாச்சும் மீன் இருக்கான்னு பார்க்கலாம். அட, என்ன இவ்வளவு மீன் இருக்கே? ம் இன்னைக்கு மீனெல்லாம் பிடிச்சிட வேண்டியது தான். எல்லா மீனையும் பிடிச்சி நல்லா சமைச்சு சாப்பிட்டு உடம்ப தேத்தணும். அப்போ தான் ஜல்லிக்கட்டில் காளையை அடக்க முடியும். என்ன இது, இந்த மீனெல்லாம் இவ்வளோ ஈஸியாக மாட்டுதே. இன்னைக்கு எனக்கு ரொம்ப லக்கி டே. போதும் போதும், நிறைய பிடிச்சிட்டேன். இதுக்கு மேலே இந்த வாளியில் இடமே இல்லை. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நல்லா சமைச்சு சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லா தெம்பு வரும். சின்சன், சீக்கிரமாக வா, சாப்பிட்டுட்டு தூங்கலாம். நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு பொங்கல் வைக்கணும். வா வா, சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போய் தூங்கலாம். என்னடா இது, மீன் சமைச்சு சாப்பிட்லான்னா அம்மா வேற சாப்பிட கூப்பிட்றாங்க. சரி, காலையில் பார்த்துக்கலாம். ஷின்ஷான், இதை பாரு, நான் எப்படி அழகாக கோலம் போட்டிருக்கேன்னு. ஆஹா, ரொம்ப சூப்பராக இருக்கேம்மா. அம்மா அம்மா, நானும் போடுறேம்மா, எனக்கு கொடுங்கம்மா. இந்தா, நீயும் போடு. அம்மா அம்மா, இங்கே பாருங்க, நான் எப்படி அழகாக கோலம் போட்டிருக்கேன்னு. என்ன இது? அதுவாம்மா, நீங்கள் பொங்கல் சமைக்கிற மாதிரி கோலம் போட்டிருக்கேன். எல்லாமே மான், மயில், பூ இது மாதிரி தான் கோலம் போடுவாங்க. நீ எதுக்கு இது மாதிரி வரைஞ்சி வச்சுருக்க? அம்மா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதான் நான் வரைஞ்சேன். பாருங்க, நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க. முதல்ல யாராவது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோலத்தை கலைச்சி வேறு கோலம் போடு சின்ஷான். என்னம்மா நீங்கள், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கோலத்தை போட்டால் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க. கோலத்தை கழிச்சு வேறு கோலம் போட சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நான் எவ்வளவு அழகாக நீங்கள் பொங்கல் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி கோலம் போட்டிருக்கேன். நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே. போதும் ஷின்ஷான், இப்போ நீ கோலத்தை கலைக்கிறியா இல்லை நானே கலைக்கட்டுமா? எங்கள் அம்மாவுக்கு என்னோட அருமையே புரியலை. சரிம்மா, நானே கோலத்தை கலைச்சிட்றேன். முதல்ல யாராவது பார்க்குறதுக்கு முன்னாடி கோலத்தை கலை. நான் என்ன பண்ணாலும் எங்கள் அம்மா என்னை பாராட்டவே மாட்டேங்கிறாங்க. சரி, போதும் போதும், சீக்கிரமா கழிச்சிட்டு வா. சூப்பர் ஐடியா. இந்த பொங்கலில் இந்த மீனெல்லாம் எடுத்து போட்டுடுறேன். மீனும் சமைச்ச மாதிரி இருக்கும், பொங்கலும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எனக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் வந்துடும். எல்லா மீனையும் இந்த பொங்கலை எடுத்து போட்டுடுறேன். ஐயோ ஷின்ஷான், என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஆமா, இந்த பொங்கலில் இந்த மீனெல்லாம் போடுறேன். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக மீன் பொங்கல் சாப்பிட்லாமா? எல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. உனக்கு புரியாதா? இது மாதிரி இதிலெல்லாம் மீனெல்லாம் போடக்கூடாது. முதல்ல இது எடுத்துகிட்டு போய் அங்கே வை. ஆமாம், எனக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்குமா? அப்படின்னா எனக்கு மீன் சமைச்சு கொடுங்க. மீன் கறியெல்லாம் இன்றைக்கி சாப்பிடக்கூடாது. இதை போய் எங்கே எடுத்துகிட்டு வந்தியோ அங்கேயே போய் வை. என்னம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறீங்க. நான் இந்த மீன் கறியெல்லாம் சாப்பிட்டு என் உடம்ப தேத்தா தானே நான் ஜல்லிக்கட்டு காலையை அடக்க முடியும். அது அப்புறம் பார்க்கலாம். நீ முதல்ல போய் மீனை எடுத்துகிட்டு போய் உள்ளே வை. சரிம்மா.